போலாமா? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் பில்ஸ் எடுக்கிறாரு, பயங்கர எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருக்காரு. அதுக்கு என்ன சைக்காட்ரிஸ்ட் என்கிட்ட அனுப்பு, அவங்களுக்கு நான் பில் தரேன். செத்து போன யாராவது ஒருத்தரை மீட் பண்ணி என்ன கேள்வி கேட்பீங்க? இறந்து போனவங்க போய் எதுக்குங்க தொந்தரவு பண்ணோம்? அவங்க தான் உங்க டார்ச்சர்லாம் தாங்க முடியாம போயிட்டாங்கல்ல, அவங்களை நிம்மதியா விடுகல. இது வந்து மார்க் ஆண்டனி. ஆனா எல்லா வில்லனும் பொண்ணுங்களை கற்பழிப்பாங்க, ஆனா ஒரு வில்லனை யாரோ கற்பழித்த பெஸ்ட் லவரா இருக்கு என்ன தகுதி வேணும்? பொய் சொல்ல தெரியணும். பொய் சொல்ல தெரியணுமா? என்னோட ஆன் ஸ்கிரீன் குரூப் தலைவர் தேங்க்யூ. இந்த வல்லவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ ஷூட் நடக்குது. இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்களே. எஸ்டிஆருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, திருநெல்வேலியில் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. 20-25 குழந்தை இருக்கு. வேற வேற ஊர்ல, வேற வேற நாட்டுல. ஒரு 20-25 குழந்தை இருக்கு. வேற வேற ஊர்ல, வேற வேற நாட்டுல. ஒரு தேசிய ஒருமைப்பாடு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல விஷயம் தானே, அவங்க கேட்கறாங்க, நான் கொடுக்குறேன். உனக்கு என்ன? உன்னை எவ்வளோ கேட்டானா? உன்னை எவ்வளோ கேட்டாளா? டைம் மிஷின்ல டிராவல் பண்ணி உங்க பழைய பாஸ்ட்ல வந்து என்ன பாத்துவீங்க? கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்தை சரி பண்ணணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. இருக்கிறது அப்படியே இருக்கு. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக வச்சிருக்கக்கூடிய வாழை நல்லா கறந்து வாழை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிசாலையும் உட்காந்து கேள்வி we don't drink milk, we are vegan, okay. Plants is also a living being, if I'm not wrong. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. தண்ணி குடிக்கிறவங்க கேளுடா, தண்ணி கூட ஆக்சுவலா இருக்கு. நீ கூட இருக்கு. அப்ப நீங்க எதுவுமே குடிக்க கூடாது ஆக்சுவலா. தமிழ் லேடி இருந்தாங்க. why US visa is rejected அப்படினா என்ன கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், they are not as sweet as you know. அப்படியே ஹேப்பனிங்கா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹீரோயினை பார்த்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா எந்த ஹீரோயின் கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? முதல்ல அவங்க கிட்டலாம் எதுக்கு நான் பேசணும்? சிம்பு வந்து ஃபாரின் கார்ல போய் இஸ்பானில கை நீட்டுற பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையா? கை நீட்டுற பொண்ணெல்லாம் பிக்கப் பண்ண மாட்டேன், என்ன பிடிச்ச பொண்ணை பிக்கப் பண்ணுவேன். முரட்டை குத்து வந்துச்சு, அந்த மாதிரி படங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இருட்டறையில நீங்க எந்த முரட்டை குத்துமே பண்றதே இல்லையா யாரும்? நான் சொல்ல வரது என்னன்னா, ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழோட. வாழ்க்கையை பத்தி ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க? லைஃப் எதுவுமே வேணான்னு போறதும் தப்பு, எல்லாமே வேணும்னு அலையிறதும் தப்பு. இது ரெண்டுமே இல்லைன்னு புரிஞ்சாதான் அது. எனக்கு ஒரு 2 சாங் ஹீரோயின்ஸை பத்தி எழுத சொல்றாங்க. ஹன்சிகா, நயன்தாரா. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, அதை பத்தி எழுதிடுவேன். எஸ்டிஆருக்கு 400 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கான். கம்மியா சொல்றடா, ஜாஸ்தியா இருக்கு. 9 மாசம் குழந்தையில இருந்து நான் வந்து இன்கம் டாக்ஸ் அசஸிடா. அதான் சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில மோடியை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? டீயே கொடுத்துட்டு இருந்திருக்கலாமோன்னு தோணுதா சார்? நானும் ஒரு நடிகன்னு அந்த ஒரு மனசாட்சியோட அந்த ஒரு மனிதாபிமானத்தோட கூப்பிட்ட விஷாலுக்கு முதல்ல என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சு. விஷால் எது சொன்னாலும் அதுக்கு எல்லாமே தப்பு. நான் தாங்க விஷாலை திட்டி பேசணும். யூடியூப்ல போட்டீங்கன்னா யாரோ திட்டி பேசுறாங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. ஒரு கண்டென்ட் ஆஃப் மேட்டர் சொல்லி பேசினா பரவாயில்ல, சம்மதமே இல்லாம ட்ரிபிள் நான் வாங்கின திட்ட விட அதிக திட்டு வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே சிரிப்படுது.
ஒரு வாழ்க்கையில லவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி வாழ்க்கையில லவ் பத்தி சொல்லணும், பொண்ணுங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா 100 பொண்ணை லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, ஒரு பொண்ணை 100 விதமா லவ் பண்றது தான் மிகப்பெரிய விஷயம். சீசா விளையாடுவீங்களா மேம்? எதுக்கு? ஏன் சீசா பர்டிகுலர்லி விளையாடுவீங்க? லைஃபே அப்படிதானே, மேலேயும் கீழே தானே எப்ப பார் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து எஸ்டிஆர் அண்ட் வெங்கட் பிரபு தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்? தமிழ் படம், தமிழில் பேசுவோம். அப்புறம் ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருக்காங்க, ஒரு கேமராமேன் படம் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு படம் தான். திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்கு வருவேன் நான் நினைச்சே பார்த்ததில்ல. வீக்கெண்ட் பிக் பாஸோட வாய்ஸ் திருப்பி கேக்குறது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதான மைண்ட் செட். பாய்ஸோட வாய்ஸ் திருப்பி கேட்கணும்னா நீங்க ஷோவே பார்த்துக்கலாமே. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்துட்டு ஒரு ஷோல? ஞாபகம் இருக்கா பழைய நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு? பழச ஞாபகம் வச்சுக்கலாம், மனுஷன் இல்ல. நீங்க மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு? பொண்ணா இருந்தா மேரேஜ் பண்ணிப்போம். ஒரு அட்வைஸா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய விஷயம். கரெக்ட். ஆனா ஒழுங்கா வரமான்னு முக்கியம் இல்ல, வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை செய்யறோமான்றதுதான் முக்கியம். சரி, உங்களுக்கு தனுஷ் பிடிக்காது இந்த ரூமருக்கு? யார் சொன்னா? அதான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். இது தனுஷ்கே பிடிக்காது. சத்தியமா சொல்றேனா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட அப்படின்னு மனசார யாருக்கா சாபம் இருக்கீங்களா? இல்லவே இல்ல. எதிரியா இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். வெற்றி தோல்வி இதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுடைய யங்ஸ்டருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? அவங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க பேஜ்லயோ இல்ல அவங்க போஸ்ட் பண்ற போட்டோலயோ எந்த கமெண்ட்ஸையுமே படிக்க கூடாது. இதெல்லாம் பித்தளை சொம்பு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் திரும்ப எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த போகையில. அக்கா, அப்ப வின் பண்ண கேஷுக்கு பதிலா சொம்பாவே கொடுத்துருவோமா? சரி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து நீங்க தானே ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் அடிக்கிற மாதிரி அதில் லைட்டே வரலடா. சரியா, என் மூஞ்சி சரியா தெரியல, அதனால ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அன்னைக்கு இந்த வாட்டி நல்லா லைட்ல இருக்கும்போது பண்ணிருக்கேன். இது நம்ம ஆளு படத்துல வந்து பொண்ணுங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும், சிம்புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. எந்த பையனுக்கு பிடிக்காது?